வணக்கம். நான் உங்கள் பிகேகே இன் லைஃப் டிசைன்ஸ் வித் பிகேகே. இன்று ஒரு அழகான செய்தியோடு உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. முதல்ல என் சாரீ எடுத்துப்போம். இது காஞ்சிபுரம் காட்டன், சில்க் காட்டன். அதில் கலங்காரி பல்லு, அதே மாதிரி ப்ளவுஸ். புடவையெல்லாம் நான் காசு செலவு பண்ணி வாங்க மாட்டேன். என் பொண்ணுங்க எனக்கு வாங்கி கொடுக்கும். என் பொண்ணுங்க எப்போவுமே சூஸ் பண்ணி கரெக்டாக வாங்கி கொடுக்கும். புரிஞ்சுதா? என்னுடைய சேனல் பேர் லைஃப் டிசைன் வித் பிகேகே. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், முடிஞ்சால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போது என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு 2-3 நாள் என் ஃபோன் ஒர்க் பண்ணல. ஃபோன் ரெடி ஆனோன்னு நான் ஃபோன் நம்பர் திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணலாம். நான் இன்றைக்கி ஒரு இனிப்பான, சுவையான, அழகான செய்தி சொல்ல போகிறேன். என்ன விஷயம்னா, எங்கள் வீட்டு துர்கா, அவங்க பொண்ணு அனிதா, எங்கள் வீட்டில் அவங்க வேலை செஞ்சுருக்காங்க பல வருஷமாக. அவங்களுடைய உழைப்பில் இந்த அட்சய திருதிக்கு இந்த நெக்லஸ் வாங்கினாங்க. இந்த நெக்லஸ் கிட்டத்தட்ட 4.5 லட்சம் ரூபா. வெறும் 3-4 பவுன் தான், 3.5 பவுன் வச்சுக்கோங்களேன். 4.5 லட்சம் ரூபா. தெரியுதா உங்களுக்கு? நல்லா தெரியுதா? அப்புறம் இது ஜிமிக்கி பாருங்கள். ஜிமிக்கு 1.25 லட்சம் ரூபா. தங்கம் விலை எப்படி ஏற்போச்சு? இந்த பொண்ணு சீட்டு கட்டிருந்தா கையில் இருந்த காசெல்லாம் போட்டு இந்த நகையை வாங்கிட்டா. அதுதான் புரிஞ்சுதா? என்னென்னா, ஷீட்டு கட்டுறது ஓகே, அது ஒரு சின்ன சேமிப்பு. நான் என்ன சொல்வேன்னா, மாதம் ஒரு 10,000 ரூபா கட்டிருந்தா 10,000 ரூபாய்க்கு ஒரு கிராமம் வாங்கிடுங்க. ஏன்னா இந்த சீட்டு 24 மாதம் முடியும் போது உங்களுக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா, இப்போ தங்க விலை கிடுன்னு ஏறி போயிடும். தங்கம் வாங்கிறது ஒரு நல்ல பழக்கம்தான், அது வேணும்னு இல்லை, ஆனால் இருந்தால் எப்போவுமே ஹேண்டி, எப்போவுமே நல்லது. நிறைய துணிமணி வாங்கிறத விட தங்கம் வாங்கி சேர்க்கறது ரொம்ப நல்லது. நெக்லஸ் உங்களுக்கு சரியாக தெரியல, அதனால் இன்னொரு தடவை காமிச்சிடலாம், வேறு பொசிஷனில் வச்சுன்னு சொல்லிட்டு. ஓகேயா? இந்த ஜிமிக்கியும் எதுக்கு இதெல்லாம் காமிக்கிறேன்? நிறைய பணம், காசு, பொருள், நல்ல விஷயங்கள் பார்த்தா உங்களுக்கு ரொம்ப நல்லது. அதுக்காக தான் நான் இதை காமிக்கிறது, வேறு எதுக்காகவும் இல்லை. உங்களுக்கு நல்ல விஷயங்கள் காமிச்சா அதை பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா, விஷுவலைசேஷன், அதை பார்த்துட்டே இருந்தோம்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நீங்கள் நினச்சபடி நடக்கும். இன்றைய செய்திக்கு வருவோம். நன்றி அறிதல், நன்றி கூறுதல். நன்றி கூறுதல் ரொம்ப ஸ்ட்ராங்கான விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நாம் என்ன பண்ணுறோம், வாழ்க்கையில் அப்படி போயிட்டே இருக்கோம். சில தேங்க்யூ அப்படி சொல்லி விட்டுரும், அதோட சரி. ஆனால் சில விஷயங்கள் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, வாழ்க்கையை விட்டு கொஞ்சம் விலகி நின்று, தள்ளி நின்று பாருங்கள். நாம் என்னெல்லாம் செஞ்சுருக்கோம், ஹவ் அமேசிங், எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ நல்ல விஷயங்கள் செஞ்சுருக்கோம். எங்கே இருந்தோம், எங்கே வந்திருக்கோம். ஒரு காலத்தில் நீங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத ஒரு இடத்துக்கு வந்துட்டோம். புரிஞ்சுதா? அந்த இடத்துக்கு நீங்கள் வரீங்க. அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வர்றது உங்களால் மாத்திரம்தான் முடியும். உங்களுடைய இடத்தை தேர்ந்தெடுத்து நினைத்து அந்த இடத்துக்கு வருவது மிக கடினமான விஷயம். அந்த மாதிரி நீங்கள் செஞ்சுருக்கீங்க. அதுக்கு உங்களை நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணிக்கணும். அமேசிங் பர்சன் யூ ஆர். அதிசயத்தக்க மனிதன். ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில் பல விஷயங்கள் இப்படி செஞ்சுட்ருக்கீங்க. அதனால் என்ன பண்ணணுன்னா, தள்ளி நின்று நன்றி, தேங்க்யூ வெரி மச். கண்ணை முழிக்கும் போதே தேங்க்யூ யூனிவர்ஸ், த டே இஸ் வெரி பியூட்டிஃபுல், எல்லாம் என்னுடைய உயிரிய நன்மைக்கே அப்படின்னு நீங்கள் சொல்லி கண்ணை முழிக்கணும். அந்த மாதிரி முழித்து நன்றி சொல்லிக்கொண்டே வாழ்க்கை ஒவ்வொரு நிமிஷமும் உங்களுக்கு வேறு எதுவும் முடியல, வேலை ஒன்றும் கிடையாதுன்னா தேங்க்யூ மனசார சொல்லணும். நடக்கும்போது வாழ்க வளமுடன். பணம் அமைதி ஒவ்வொரு கால் எடுத்து வைக்கும்போது அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். புரிஞ்சுதா? நல்ல பல விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நாம் உழைப்பில் தான் வருது. யாரும் சும்மா தூக்கி கொடுத்துறது கிடையாது. புரிஞ்சுதா? உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் தான் உருவாக்குகிறீர்கள். அதை மாத்திரம் நம்புங்க. உருவாக்குவது அனைத்தும் உங்களால் மாத்திரம்தான் முடியும். இவரோ அவரோ இன்னொருத்தரோ அதுக்கு உரிமையே கிடையாது. அதுக்கு எந்தவித சம்பந்தமும் கிடையவே கிடையாது. இதற்கு சில பல விஷயங்கள் செய்யணும். இன்றைக்கு 6 மணிக்கு நான் எழுந்துக்கிறேன்.
இந்த வேலையை செய்ய போகிறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்கள்கிட்டே நீங்கள் நெகோஷியேட் பண்ண 6லேருந்து ஒரு 6:15 எழுந்துப்போமா 6:30 அந்த மாதிரி விஷயமே கிடையாது. அதுதான் ஒழுக்கம், டிசிப்ளின். 6 மணிக்கு எழுந்து இன்னென்ன வேலை செய்கிறேன்னு நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா இதுதான் செய்யணும். அதில் ஒரு நூல் இழை கூட மாறக்கூடாது, மெலிதான நூல். அந்த மாதிரி ஒரு டிசிப்ளினை நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு மிக நல்லது. வாழ்க்கை என்பது எல்லாமே நாம் தான் உருவாக்குறோம். வேணுமோ வேணாமோ காலையில் 8:30 மணிக்கு ஸ்கூலில் போய் உட்காந்துருவேன், ஆஃபீஸில் போய் உட்காந்துருவேன், எழுந்து ரெடி ஆகிடுவேன். லீவு நாளில் கூட எழுந்து ரெடியாகி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு உட்காந்துருவேன். ஏதாவது தேவையான விஷயங்கள் எழுதுவேன். ஒர்க்கிங் டேஸு கரெக்டாக போய் அந்த ஆஃபீஸில் எனக்கு வேலையே கிடையாது. ஆக்சுவலாக ஸ்கூல் உள்ளங்கிறது வேலையே இருந்தாலும் அங்கே போய் உட்காந்துருவேன். நான் உட்காந்துட்டு என்ன அறியாமல் வேலை வந்துடும். இங்கே தோட இங்கே க்ளீன் பண்ணு, அதை செஞ்சியா, நீ ஏன் லேட்டாக வந்த, இதுதான் என் வேலையே. ஸோ போய் அந்த நேரத்தில் தேவையோ இல்லையோ 1 மணி நேரம் அந்த இடத்துல உட்காந்து என்ன செய்யணுமோ அதை நீங்கள் செஞ்சிடணும். தேவை இருக்கோ இல்லையோ அது உங்களுடைய கடமையாகணும். இன்னொரு விஷயம் என்னென்னா, நாம் பர்ஃபெக்டாக ஆகி ஒரு காரியம் பண்ணுறோம் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. எங்கள் வீட்டில் ஒருத்தர் இருக்கார். அவர் என்ன அப்படின்னா, நான் 10 நாள் கழித்து ஜிம்முக்கு போகிறேன், 5 நாள் கழித்து இதை செய்கிறேன், 2 நாள் கழித்து நாளிலேருந்து அப்படிப்பா ஏன் இன்றைக்கி இருக்கக்கூடாது, ஏன் இப்போ இருக்கக்கூடாது? பர்ஃபெக்டாக நம்ம ஆகணும்னு அவசியமே கிடையாது. பர்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு இம்பர்ஃபெக்ஷனை செஞ்சு இது தப்பு, இது ரைட்டு, இது தப்பு, இது ரைட்டுன்னு கரெக்ட் பண்ணி கொண்டு போய் பர்ஃபெக்ஷன் நீங்கள் தான் வர வைக்கணும். அதுக்கு வேறு யாருடைய உதவியும் உங்களுக்கு தேவை கிடையாது. இந்த வாழ்க்கையை நல்லா வாழ்வதற்கு உங்களுக்கு தேவை உங்களை பற்றிய அப்ரிசியேஷன், உங்களை பற்றிய பெருமை. வெளியில் காமிச்சிக்க வேண்டாம். உங்களுக்கு தெரியணும், நான் வல்லவன், நல்லவன், சாதிக்க பிறந்தவன். இது மாத்திரம் போதும். இந்த 4 வார்த்தைகள் நல்லா நினைவச்சுக்கோங்க. நீங்கள் வல்லவர்கள், நல்லவர்கள், சாதிக்க பிறந்தவர்கள். ஒருத்தர் நீ ரொம்ப அழகாக இருக்க அப்படின்னு சொன்னால் ஒரு ஆண்மகன், அது உங்களுக்கு பெருமை இல்லை. நீங்கள் அழகாக இருக்கிறது உங்களுக்கு முக்கியமாக தெரியணும். நீங்கள் அழகாக உங்களை காமிச்சுக்கணும். மேக்கப் போட்டோ, லிப்ஸ்டிக் போட்டோ, பவுடர் பூ வச்சோ, அழகாக ட்ரெஸ் பண்ணியோ அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. உங்கள் அழகு செய்யக்கூடாததை செய்யாமல் இருப்பது, செய்ய வேண்டியதை அந்த நேரத்தில் செய்வது, அனைவரையும் அரவணைத்து கொண்டு போவது. குடும்பத்தில் எப்போவுமே நிறைய நடக்குங்க. சண்டை வரும், பிரச்சனை வரும், நிறைய விஷயங்கள் நமக்கு இஷ்டமில்லாத விஷயங்கள் நம்ம சுற்றி நடந்து கொள்ளும். சில நேரம் அதுவும் தனியாக இது படுத்திருக்கிற ஆணோ பெண்ணோ, கணவன் மனைவி யாரோ ஒருத்தர் இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்க. தனிமையில் இருக்கும்போது என்ன கண்ணில் தண்ணீர் வரும். இப்படி இந்த மாதிரி பண்ணிட்டாங்களே, எங்கிட்ட இருக்கிறதெல்லாம் இப்படி பிடுங்கிட்டாங்களே அப்படின்னு தோணும். அழாதீங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அனைத்தும் இரவல், இன்க்ளூடிங் திஸ் பாடி. இந்த உடம்பு கூட இரவல் தான், நம்மளது கிடையாது. அப்பா அம்மா கொடுத்தாங்க. கடவுள் உயிரை சூட்சுமத்தில் இங்கே வச்சுருக்காங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் இந்த மாதிரி ஆச்சே, இந்த மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டாங்களே, கவலைப்படாதீங்க. கடவுள் உங்களுக்கு ஒரு உன்னதமான இடத்தை கண்டிப்பாக கொடுப்பார். மன நிம்மதிக்கு என்னெல்லாம் தேவையோ, சந்தோஷத்துக்கு என்னெல்லாம் தேவையோ, அடுத்தவர்களை தொந்தரவு பண்ணாத விதத்தில் நீங்கள் செய்ய வேண்டும். செய்கின்ற ஒவ்வொன்றிலும்
ஒரு அழகு இருக்க வேண்டும். அழகுனா பியூட்டிஃபுல்லாக படம் வரைஞ்சி அப்படி இல்லை. ஒரு காய் நறுக்குனா கூட அழகாக சரியான சம அளவுக்கு இருக்க வேணும். ஒரு பேனா எடுத்தால் கூட சைன் பண்ண உடனே கவரை போட்டு மூடி பாக்கெட்டில் வச்சுக்கணும். காசு எண்ணி கொடுக்குறீங்களா, அழகாக எண்ணி காசை கொடுங்க. இப்படி 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 இல்லை, அது எண்ணும் போதே நன்றி, இத்தனை நாள் நீ என்னுடன் இருந்தாய், திரும்ப வந்துவிடு அப்படின்னு சொல்லி அந்த காசை அனுப்புங்க. வாழ்க்கையில் ஒவ்வொரு கார்னரும் பார்த்துக்கங்க, இந்த பக்கம் அந்த பக்கம் இந்த பக்கம் எல்லா விதத்திலையும் அழகு பாருங்கள், ஒழுக்கம் பாருங்கள், கவனம் செலுத்துங்கள். இன்று இப்போது நீங்கள் செய்கின்ற அத்தனை வேலையும் நாளை உங்களுடைய எதிர்காலம். சந்தோஷப்படுவது பழசை பற்றி ஏதாவது சந்தோஷம் தான் பண்ணணும், கட்டமே படக்கூடாது. பழசை பற்றி நினைக்கும் போது நினைக்காமல் இருக்க முடியாது. வாயில் போட்டால் ருசிச்சுது. அழகாக என் ஃப்ரெண்டு எனக்கு பூ கொடுத்தா, என் மகன் எனக்கு சேலை வாங்கி கொடுத்தான். இதெல்லாம் விஷயங்கள்லாம் சந்தோஷப்படுத்துவது நம்மளை. அந்த சந்தோஷமான விஷயங்களை மாத்திரம் நினைத்து கொள்ளுங்கள். எதிர்காலம் பற்றி கவலைப்படாதீங்க, அது ஒரு மாயை, ஒரு சீக்ரெட். எதிர்காலத்துக்கு வேண்டிய விஷயம் இன்று இப்போது இந்த நிமிடம் நினைத்து கொள்ளுங்கள். நீங்கள் நினைத்த மாத்திரத்திலேயே அனைத்தையும் பெறக்கூடிய சக்தி உள்ளவர்கள். அதற்கு மனசில் உள்ள குப்பைகளை அகற்றிவிட வேண்டும். அதனால தான் காலியாக இருக்கும். காலியாக இருந்தால் தான் பொருள் மேலே வரும். வருகின்ற பொருளை என்ஜாய் பண்ணால் கூட மனசில் அவ்வளோ கவலை வச்சுட்டு ஏதோ ஒரு விஷயம் வந்தேன்னா அதை பார்த்து கவனப்படவும் முடியாது, சந்தோஷப்படவும் முடியாது. புரிஞ்சுதான்? எனவே நீங்கள் உங்களை இன்று பாராட்டி எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி சொல்லி எப்போதுமே தேங்க்யூ யூனிவர்ஸ். படுக்கும் முன் இதை சொல்லிவிட்டு படுங்கள். எழுந்திருக்கும் போதும் இதை சொல்லி நன்றி பிரபஞ்சமே, நன்றி பிரபஞ்சமே. தூங்கும் போதும் நன்றி பிரபஞ்சமே, எழுந்து கொள்ளும் போதும் நன்றி பிரபஞ்சமே. அது மாத்திரம் போதும் உங்களுக்கு. அது சொல்லும்போது உங்களை அறியாமல் வாழ்க்கை மேம்படும், சந்தோஷப்படுவீர்கள். எல்லாவற்றுமான அத்தனை விஷயங்களும் உங்களை நோக்கி ஓடி வந்துவிடும். வீட்டை சுத்தமாக வச்சுக்கோங்க, மனசை சுத்தமாக வச்சுக்கோங்க, உங்கள் சுற்றி இருக்கவங்களையும் நல்லபடியாக கவனிச்சுக்கோங்க. ஒரே விஷயமாக தான் நினச்சிக்கோங்க, இந்த மகனோ மகளோ அந்த வளர்கிற மட்டும் கல்யாணம் ஆற மட்டும் வரைக்கும் தான் உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள், உங்களுடைய அன்புக்கும் கட்டுப்பட்டவர்கள். அதுக்கு மேலே அவங்க வாழ்க்கையை திசை திரும்பி அவங்களுக்கு குடும்பம் அப்படி. அதனால் மன வருத்தப்படாதீர்கள். இவ்வளோ கதை சொல்கிறேன்னா, நேற்று இல்லை 3 நாள் முன்னாடி எனக்கு ஒரு அம்மா பேசிகிட்டு இருந்தாங்க. வெளியில் எங்கேயோ போயிருந்தேன், பேசிகிட்டு இருந்தாங்க. பேசிட்டு என்ன சொன்னாங்கன்னா, என்ன பண்ணுறது, பசங்க அம்மன் பின்னாடி சுற்றி வந்தான். இப்போ நம்ம கண்ணு முன்னாடி உட்காந்த கூட அப்படி நேராக அவசரமாக பெட்ரூம் போயிடுறான். அப்படித்தான் உங்களை வீட்டில் வச்சுருக்கானே, அதே பெரிய விஷயம் அப்படின்னா நீங்கள் அதை பற்றி வருத்தப்படாதீங்க. உங்களுக்கான சில விஷயங்கள், ரிட்டையர் கூட ஆகிட்டேன் ஆஃபீஸில், என்ன ஃப்ரெண்ட்ஸ் கூட எங்கேயா டூர் போங்க, நல்ல பென்ஷன் வருது, அதை நல்லா செலவழிச்சுக்கோங்க, யாருக்கும் கொடுக்காதீங்க. உங்களை நீங்கள் பாதுகாத்துக்கொள்ளுங்க, ரொம்ப முக்கியம். உங்களை நீங்கள் கவனம் செலுத்துவது, பாதுகாத்துக்கொள்வது, நல்லபடியாக வாழ்வது மிக மிக முக்கியம். ஏன்னா உங்கள் ஹெல்த்து நல்லா இருந்தால், நீங்கள் நல்லபடியாக இருந்தீங்கன்னா அவங்க உங்களை ஒரு மரியாதையோடு வச்சுப்பாங்க. எல்லாத்துக்கும் அவங்கள நம்பி இருந்தீங்கன்னா மரியாதை நிச்சயம் போயிடுங்க. என்ன தான் உத்தம புத்திரனாக இருந்தாலும், அன்பு மகளாக இருந்தாலும். அன்பு மகள் கணவரோட கட்டுப்பாட்டில், உத்தம புத்திரன் மனைவியோட கட்டுப்பாட்டில். அதனால் நீங்கள் அழுகுறீங்க. எல்லாம் வல்ல இறைவன் கட்டுப்பாட்டில் நீங்கள் இருக்கிறீங்க. பிரபஞ்சம் கேட்க வேண்டியதான், இந்த நிலையில் நீங்கள் கேட்க வேண்டியது, நான் அமைதியாகவும் சந்தோஷத்தாகவும் வளமுடன் வாழ்கிறேன், இப்போது பிரபஞ்சத்திற்கு நன்றி, நிம்மதியாக இருக்கேன், பீஸ்ஃபுல்லாக இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன், எல்லா வசதியோடும் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இதை மாத்திரம் சொல்லிகிட்டே வாங்க, உங்களுக்கு நன்மை நடக்கும். இனி ஒரு அழகான செய்தியோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நான் முக்கியமாக என்னோடய ஜுவல்லரி சொல்ல, ஒரு கல்யாணத்துக்கு ரிசப்ஷன் போகிறேன். இது ஒயிட் கோல்டு என்னுடைய நெக்லஸ்ஸு, இது ஒயிட் கோல்டு, இது பிளாட்டினம், இது சுரோஸ்கி, அதே மாதிரி சுரோஸ்கி வாட்ச்.
எனக்கு வந்து சுரோஸ்கின்னு ஒரு கம்பெனி இருக்குது, அதில் கொஞ்சம் பைத்தியம். எனக்கும் ஆசை உண்டு, நீங்களும் அனைத்திற்கும் ஆசைப்படுங்கள், நடந்துவிடும். நீங்கள் ஆசைப்பட்டால் தான் அது நடக்கும். புரிஞ்சுதா? என் சேனலுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள்.